நீங்கள் நிற்கிறபடியாக உங்களுக்கு சொல்ல விடணுன்றதுக்காக சொன்னாங்க. இதுல குறிப்பிட்ட மத குருவை கூட தான் அனுப்பியதாகவும் ஆகவே பேய் போய் பூதம் வந்திருக்கிற மாதிரி தான் இன்றைய அரசியல். கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து கதை காணியை விட சொல்லி தன்னிடம் அதற்குரிய உறுதி இருக்கின்றது. அவன் கதையை சொல்லி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக யாழ் மாவட்டம், குறிப்பாக சொல்லணுமெண்டா தையிட்டி பகுதி. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாரையினுடைய அந்த அமைவிடத்தில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சட்டவிரோத விகாரை சம்பந்தமான ஒரு விடயங்கள் நிறைய அளவு பரவலாக கதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் நைனை பௌத்த மதகுரு, அதாவது நைனாதீவில் இருக்கிற அந்த பௌத்த மதகுரு அவர்கள் இன்றைய தினம் இந்த தையிட்டியில் இருக்கிற சட்டவிரோத விகாரை அடிக்கு வந்து தன்னுடைய காணிகளையும் பார்த்து மற்றது மக்களோடையும் கதைச்சு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதோடு அதன் பிறகு எங்களுடைய ஆளுநர் அவர்கள், அரசு அதிபர் அவர்களும் இந்த இடங்களில் வந்து தையிட்டி விகாரை மதகுரு அவர்களையும் சந்திச்சிருக்கார். அதோடு இந்த இடங்களில் திருப்பூர் போராட்டம் ஒன்று புரட்சிகரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. என்னென்ன நடக்குதுன்றது தொடர்ந்து இந்த காணொளி ஊடாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது தையிட்டி போராட்டம் கடந்த 2 வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்னும் எமது நிலமீட்பு சம்பந்தமான பல பேச்சுவார்த்தைகள் நடந்தும் எமக்கு உண்மையான எம்முடைய தமிழினத்துக்கு முடிவுக்கான ஒரு முடிவொன்று கிடைக்கப்பெறவில்லை. இப்பொழுது கூட போராட்டம் நடந்த பொழுது யாழ்ப்பாண ஜிஏ வந்து தன்னை வந்து சந்தித்த நபர்கள் சம்பந்தமாக இங்கே வந்து விகார பீடாதிபதியோட கதைத்து சென்றிருக்கிறார். அவரிடம் கேட்டோம், நாங்கள் என்ன முடிவென்று சொல்லி விரைவில் உங்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கார். அப்போ நாங்கள் கேட்டு, நாங்கள் போராட்டம் நாங்கள் செய்கிறதால உங்களுக்கு இல்லை அதை பற்றி அவர் ஒரு விஷயமும் கூட விரும்பல நீங்கள். அப்போ நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் அஹிம்சை வழியில் எங்களோட மக்களோட நிலமின் போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் என்று. அதே நேரம் தற்பொழுது இந்த போராட்டம் மிகவும் விசாலமாக பலராலும் பொருளாக இருக்கின்றது. நாளைக்கு நடைபெறும் போராட்டத்துக்கு மேலும் பலரை நாம் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் இது எமது மண் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. நாளைக்கு அன்று பாதிக்கப்பட்ட சிலர் ஒரு விஷயத்தை கூட்டினாங்க, நாளைக்கு உங்களோட வீட்டையும் ஒரு புத்த சிலையை வச்சு போட்டு இது புனித பூமி நீங்கள் விட்டு பிடிக்கொடுங்கோண்டு அப்படி நாளைக்கு பல இடங்களில் நடக்கும். உதாரணமாக இன்றைக்கு வவுனியாவில் இருக்குது, திருவண்ணாமலையில் நடக்குது, அம்பாறையில் நடக்குது, மட்டக்களப்பில் நடக்குது. மன்னர் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அவ்வாறான நில ஆக்கிரமிப்பு பௌத்த மயமாக்கல், அதாவது தொல்பொருள் திணைக்களத்தில் அவர்களோட ஆக்கிரமிப்பால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு குழு சார்ந்த பிரச்சனை இல்லை, இது எமது இனம் சார்ந்த பிரச்சனை. ஆகவே அனைவரையும் நாளைக்கு எமது இந்த போராட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் அழைக்கின்றோம். இது ஒரு இனம் பிரச்சனை. ஆகவே எமது நிலம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. திட்டமிட்ட ரீதியில் கடந்த அரசாங்கங்கள் செய்தது போல இன்று அனுர அரசும் ஆட்சி பீட மீறி தாம் நல்லிணக்கத்தை வளர்ப்போம், சம உரிமை வழங்குவோம் என்று சொல்லி திட்டமிட்ட ரீதியில் நில ஆக்கிரமிப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே பேய் போய் பூதம் வந்திருக்கிற மாதிரி தான் இன்றைய அரசியல். ஆகவே எங்களுக்கு இது சம்பந்தமான இந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு சாதகமான பதிலை தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கு கூட நைனாதீவு பீடாதிபதி இங்கே வந்திருந்தவர், ஆனால் அவர் கூட இந்த போராட்டத்தை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கும் கூட போராட்டம் தான் ஒரு முடிவு தரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எமது மண் எமக்கு வேண்டும், எமக்கு மாட்டுக்காணி வேண்டாம். இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தாங்கள் பிறந்து வளர்ந்த நிலத்தில் விளையாடி ஓடி திரிஞ்ச மண், வேற மண் தேவையில்லை, எங்களுக்கு எமது மண் வேணும். அதுக்கு சட்ட ரீதியான ஒரு கட்டிடம் இல்லை, இது சட்ட விரோத கட்டிடம். அதுக்கு இலங்கை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு வெக்கமான செயல். அதாவது உண்மையாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதியை பெற்றுக்கொள்கிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு அப்படியான ஒரு கட்டிடத்துக்கு தான் இவர்கள் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு அரசாங்கம் தான் இன்றும் இருக்கிறது. இது சர்வதேசத்தை கட்டாயம் கொண்டு செல்லணும். அதாவது தமிழ் மக்களிட நில ஆக்கிரமிப்பு இப்பொழுது நடைபெறுகிறது. ஒவ்வொரு பக்கத்தாலையும் இன படுகொலை, அதாவது இன அழிப்பு மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே கடைசியாக நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு எங்களோட போராட்டம் இதில் வெற்றி பெறணும். இன்னும் பலர் அழைக்கிறோம், எல்லோரும் வந்து இடத்துல போராட வேணும் என்று உங்களை தயவாட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சட்டவிரோத கட்டிடத்தை சட்டவிரோத கட்டிடத்தை சட்டவிரோத கட்டடத்துக்கு சட்டவிரோத கட்டடத்துக்கு சட்டவிரோத கட்டடத்துக்கு சட்டவிரோத கட்டடத்துக்கு கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண்
அது மட்டும் தெளிவாகவே இல்லை. தெரியவே இல்லை. நீதி விரோதி பஞ்சல நீதி விரோதி பஞ்சல நீதி விரோதி பஞ்சல இந்த இடங்கள்ல சிங்கள மக்களை பாதுகாப்பாக உள்ள கொண்டு இந்த போலீஸ் உத்தியோகத்தில் விட்டு கொண்டிருக்காங்க. நீதி விரோதி பஞ்சல நடவடிக்கை எடுக்க சட்டவிரோத நடவடிக்கை எடுக்க சட்டவிரோத நடவடிக்கை எடுக்க சட்டவிரோத நடவடிக்கை எடுக்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். இன்றைய தினம் காணி உரிமையாளர்கள் எல்லாருமே நைனாதீவு பௌத்த மதகுரு வந்து சந்திச்சிருக்காரு. அதோட விகாரைக்குள்ளேயும் போய் விகாரைக்குள்ள போயில்ல, அந்த விகாரை காணிகளை வெளியிலேருந்து பார்த்து காணி உரிமையாளோட கதைச்சிருக்காரு. என்ன விடயம் இன்றைய தினம் நடந்தது? இல்லை, அவர் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது அவர் உள்ளே போய் இந்த விகாராதிபதியோடையும் கதைப்பேரண்டு. ஆனால் அவர் கதைக்கிறதுக்கு அவர் விரும்ப இல்லை. அவர் விரும்பாமல் அவருடைய காணி என்று சொல்லப்படுற அந்த 20 வரப்பு காணிகளை சென்று தண்ட காணியையும் வந்து அடையாளப்படுத்தி தென்பகுதி மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில புரிதல் இல்லாத மக்களுக்கும் வந்து விளங்கப்படுத்துகிற மாதிரி 2 மொழிகளிலும் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறார். அதில் வந்து அவர் குறிப்பாக சொல்லப்பட்டது வந்து இது தங்கள் திசைவேற வந்து தனது கட்டுப்பாட்டில் உள்ள விகார காணி தன்னிடம் அதற்குரிய உறுதி இருக்கின்றது. இதில் குறிப்பிட்ட மதகுருவை கூட தான் அனுப்பியதாகவும் அவர் வந்து தனது கட்டிடத்திலே கட்டப்பட வேண்டிய விகாரையை வந்து அடத்தாக வந்து தமிழற்ற காணியில் கட்டியிருக்கிறார் என்றதையும் அவர் வந்து அதில் குறிப்பாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லப்பட்ட விடயம் வந்து இந்த அரசாங்கம் வந்து இதை தீர்க்க இயலாதென்று இல்லை, தீர்க்கக்கூடிய ஆக்களோட வந்து இன்னும் அணுகையில் என்று அவர் சொல்கிறார். குறிப்பாக வந்து தன்னை சந்திக்கையில் என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அரசாங்கமோ மற்ற காணி உரிமையாளர்களோ தன்னை வந்து சந்தித்தால் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து ஒரு மத்தியாளங்களில் தான் எடுத்து தருவதாகவும் சொல்லியிருக்கிறேன். இந்த இடங்கள்ல அவர் உங்களுடைய போராட்டத்துக்கு ஏதாவது ஆதரவு கொடுக்குறோம்? போராட்டத்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து நாளைய தினம் ஒரு புத்தர் சிலையை கொண்டு வரதாகவும் சொல்லியிருந்தார்கள். அதுக்கு அவர் சொன்னது நாளைய தினம் விட்டு உங்களை போராட்டத்தை திசை போட்டு இன்னும் ஒரு தினங்கள் தாண்டியும் பெறக்கூடும், பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லியிருந்தார். போராட்டத்தின் மூலமே வெளிக்கொண்டு முடியும், போராட்டத்தின் மூலம் தீர்வு வரும் என்ற ரீதியில் போராட்டத்துக்கு முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறேன். மற்றது இந்த இடங்கள்ல நைனாதீவு மதகுரு இங்கே சந்திக்க வந்தது 100% மக்களுக்கான ஆதரவா இல்லை அவர் தன்னுடைய காணி இருக்கிற அந்த ஒரு காரணமா? மக்களுடைய ஆதரவாக தான் காட்சி கொண்டிருக்கிறார். ஏனெண்டா இந்த விஷயம் இப்போ சூடு பிடிக்க முன்னுக்கே அவர் வந்து உங்களுக்கு 2-3 யூடியூபர்ஸ் வந்து போய் அவர்கிட்ட பேட்டி எடுத்துக்காங்க. அந்த நேரத்திலேருந்தே அவர் கொள்கை மாறாமல் காட்சி கொண்டிருக்கிறார். மக்களுக்கான காணி மக்களுக்கு கொடுக்கணுன்றான் அவற்றை இது மற்றது மாறாக வந்து அவற்ற காணி அதில் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு காணியை அடாத்தா பிடிச்சி கட்டினதை பிள்ளைன்றதை தொடக்கத்திலேருந்து இன்று மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். மற்றது இந்த இடங்களில் இன்னொரு விடயம் கேட்டே ஆகணும், அவர் ஏன் எங்களுடைய இந்த தையிட்டி விகாராதிபதியை சந்திக்க மறுத்ததுக்கு என்ன காரணம்? மறுத்ததுக்கான அவர் தனது சீடராக வந்தவர் வந்து தன்னை மீறி வேறொரு இடத்துக்கு போனதாக குறிப்பிடுகிறார். மற்றது பிள்ளையான விஷயத்தை செய்தவர்களோடு தான் தொடர்பு வைக்க மாட்டேன் என்ற கருத்தையும் சொல்லுவார். இறுதியாக இப்போ அவர் ஏதாவது இந்த இறுதியாக இந்த போராட்டங்களில் அவர் பங்கு கொள்கிற மாதிரி அப்படி ஏதாவது அவர் ஆதரவு தெரிவித்தது பங்கு கொள்கிற மாதிரி தான் எங்களுக்கு. அவர் மற்ற இன்னொன்று சொல்லியிருந்தால் நான் பங்கு கற்றாலோ நான் வெளிப்படையாக கதைக்கும் போது தன்னை வந்து சிங்கள மக்கள் இன விரோதியாக பார்க்குறார்கள். காலம் போக போராட்டம் ஒரு நீதி நிலை நாட்டும் போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருவதாக சொல்லியிருந்தேன். சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை காவலா
அதிபர் இந்த இடங்களில் இந்த இடங்களில் அரசு அதிபர் வந்து போகிறார் பாருங்க. இந்த போராட்டம் நடக்கிறதுல அரசு அதிபர் நிற்கிறார். இப்போ வந்து நான் உங்களோட விஷயம் மண்டே கூட காய்ச்சவீங்களா அங்கே கட்சியில் வந்து காய்ச்சி நீங்கள் வந்துறீங்களா வந்து காய்ச்சவேல் அப்போ அவன் விஷயத்த காய்ச்சிட்டு தான் போகிறேன். சரி அதான் சொல்லிட்டு நாங்க என்ன போராடுறதா என்ன இல்லை இப்போ அவரு நீங்கள் அன்றைக்காக பொதுமக்கள் என்ன வந்து காய்ச்சவேல் காணியை விட சொல்லி 31ஆம் தேதி நான் இன்றைக்கு வந்து இவரோட இல்லைங்க இல்லை அன்றைக்கு அவையில் வந்து கதைச்சவேல் பொதுமக்கள் வந்து கதைச்சவேல் அப்போ அவையின் கதையை சொல்லி வந்து காய்ச்சிட்டு போகிறேன். நல்ல நீங்கள் இருக்கிறபடியா உங்களுக்கு சொல்ல விடணுன்றதுக்காக சொன்னேன். மட்டும் போராடுவோம். சட்டவிரோத நடவடிக்கைக்கு போலீஸை கொண்டு வந்து போட்டு எங்களோட ஆசையில நான் சொல்றேன்னா நான் வந்த விஷயம் இதுதான். அரசு அதிபர் உள்ள பௌத்த பிக்குவை சந்திச்சுட்டு போற காட்சியை பார்க்கிறோம்.